Financial accounting 1ல final accounts 13வது sum. The following balance were extracted from the books of Prasad on 31st March 1994. ஃபைனல் அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும், ட்ராயிங்ஸ் லைபிலிட்டி சைடு வரும். பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல்ஸ்லேருந்து கழிக்கணும். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ப்ராஃபிட் சைடு வரும். பில்டிங்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடு வரும். மிஷினரி பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடு வரும். ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். பவர் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். டேக்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். வேஜஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். டெப்டார்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடு வரும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் லைபிலிட்டி சைடு வரும். சேரிட்டி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். கிரெடிட்டர்ஸ் லைபிலிட்டி பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். பேட் டெபிட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். லோன் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். சேல்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும். பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். மோட்டார் கார் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட். ஜென்ரல் ரிசர்வ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும். கமிஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கிரெடிட் சைடு வரும். கார் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். பில்ஸ் பேயபிள் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். கேஷ் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடு வரும். ஸ்டாக் ஆன் டிசம்பர் மார்ச் 1994 வாஸ் வேல்யூடு 47,000. இது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும். ஷீட்டில் அசெட் சைடு வரும். Prepare the final account for the year ended on March 1994. Trading and profit and loss account of present year ended 31st March 1994. Particulars rupees போட்டாச்சு. To opening stock debit side எழுதியாச்சு. To purchase 94,000 போட்டாச்சு. To power 4,480 போட்டாச்சு. To wages 14,400 போட்டாச்சு. அதுக்கப்புறம் சேல்ஸ் பை சேல்ஸ் 1,30,720 போட்டாச்சு. பை க்ளோசிங் ஸ்டாக் 47,000 போட்டாச்சு. இது ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணுறப்போ கிரெடிட் சைடு அதிகமாக வருது. அதுங்க கிரெடிட் சைடு 1,77,720 வருது. இந்த சைடு கம்மியாக வருது. இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி இதில் இந்த 1,77,720 மைனஸ் பண்ணோம்னா 32,440 வருது. அதுக்கு பேர் தான் கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். இதோடைய கண்டினியூஸாக டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 5,000, டு டேக்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் 2,630 rupees, டு சேரிட்டி 210, டு பேட் டெபிட்ஸ் 1,100, டு கார் எக்ஸ்பென்சஸ் 3,600. இங்கே கண்டுபிடிச்ச கிராஸ் ப்ராஃபிட் கிரெடிட் சைடு வரும். பை கிராஸ் ப்ராஃபிட் 32,440 rupees. பை கமிஷன் 2,640 rupees. பை ரிசர்வ் ஃபண்ட் 1,800. இதெல்லாம் இந்த மூணை டோட்டல் பண்ணால் 36,880 rupees வருது. இதெல்லாம் டோட்டல் பண்ணால் இந்த சைடு தான் கம்மியாக வருது. இந்த 36,880 இந்த டோட்டல் பண்ண அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோம்னா 24,340 rupees வருது. இதுக்கு பேர் தான் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டுக்கான ஹெட்டிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ப்ரெசன்ட் ஆன் இயர் எண்டட் 31/3/1994. the liabilities assets கேபிட்டல் எழுதியாச்சு 50,000 ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை போட்டு ரெண்டு டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் பண்ணோம்னா
54,340 rupees வருது. அதுக்கப்புறம் ட்ராயிங்ஸ் வந்து மைனஸ் பண்ணால் 4,000 rupees. இதுலேருந்து இந்த மைனஸ் பண்ணால் 70,340 rupees வருது. பேங்க் ஓவர் டிராஃப்ட் 6,600. கிரெடிட்டர்ஸ் வந்து 5,000. லோன் 15,760 வருது. பில்ஸ் பேயபிள் 6,700 வருது. டோட்டல் பண்ணோம்னா 1,04,400 வருது. அசட் சைடு பில்டிங்ஸ் 22,000 வருது. மிஷினரி 18,680 வருது. மோட்டார் கார் 4,000. கேஷ் 160. டெப்டாஸ் 12,560. க்ளோசிங் ஸ்டாக் 47,000. இது டோட்டல் பண்ணோம்னா 1,04,400 வருது.